ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் பணம் கிடைக்கும் மக்களே, தயவுசெய்து காத்திருங்க. ஸோ மைவி3 ஆட்ஸ் பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போகிறது. இது பற்றியான ஒரு தகவல் தான் இப்போது நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மைவி3 ஆட்ஸ் செயலி போலீஸார் பார்த்திங்கன்னா முடிக்கிற நிலையில் அந்த செயலி இப்போது கட்டுப்பாடுகளுடன் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பார்த்திங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. கோவையில் சக்தி ஆனந்த் என்பவர் மைவி3 ஆட்ஸ் என்ற செயலி நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. விளம்பரம் பார்த்தா காசு தருகிறோம் என்று இவர்கள் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து இருந்திருக்காங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா சொன்னது போல் அனைவருக்கும் இவர்கள் பணத்தை பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் கொடுத்து வந்துள்ளனர். ஸோ இதற்கிடையே பார்த்திங்கன்னா போன மாதம் இவர்கள் அதாவது இவங்களோட ஆஃபீஸ் மேலே புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன புகார்னு பார்த்திங்கன்னா, பொதுமக்களிடந்து 360 ரூபா முதல் 1,20,000 வரை பார்த்திங்கன்னா பணம் வாங்கிவிட்டு அவர்களை ஏமாற்றுவதாக பார்த்திங்கன்னா புகார் அளிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா போலீஸார் விசாரணைக்கு ஆஜராகும்படி இந்த மைவி3 ஆட்ஸ் உரிமையாளர் நேரில் அழைத்து வந்திருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக திடீரென்று கோவை நீலாம்பூர் L&T பைபாஸ் சாலையில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் திரண்டதுனால ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. மோசடி புகார் வந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் திரண்டு பேசு பொருளானது. அப்போது பார்த்திங்கன்னா விசாரணை முடித்து சக்தி ஆனந்தை போலீஸார் அனுப்பி வைத்தனர். தாங்கள் எந்த ஒரு மோசடிகளையும் செய்யவில்லை என்று சக்தி ஆனந்த் தேவையில்லாமல் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தாங்க. மேலும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து கூட முதலீடு வந்துள்ளதாகவும் அவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தங்கள் நிறுவனம் தொடர்ந்து செயல்படும் என்று அவங்க பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க. அங்கு திரண்டு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கூட நிறுவனத்திற்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. பலரும் கூட லட்சக்கணக்கில் அதில் முதலீடு செய்துள்ளதாக பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. இன்னும் சிலரோட தங்கள் குடும்ப இதை நம்பி பார்த்திங்கன்னா இருப்பதாக கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பல ஆயிரம் பேர் பார்த்திங்கன்னா இதில் முதலீடு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதையடுத்து இந்த விவகாரம் பேசு பொருள் ஆனது. அதே நேரம் அனுமதி இல்லாமல் கூட்டத்தை பார்த்திங்கன்னா கூடியதாக அவர் மீது சிங்கநல்லூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்தனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா மறுபடியும் வி3 ஆப் ஓப்பன் ஆகும், அது கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.